ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய புக்கிங் பத்தின அப்டேட்டும் அது கூடவே பிரம்மோற்சவம் ரிலேட்டடான லேட்டஸ்டான ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமை கிரவுட் அப்டேட் எப்படி இருக்கு, எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது போல திருமலைக்கு போறதுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல டெய்லியும் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் நம்ம இமீடியட்டா ஷேர் பண்றோம். நீங்க ஒரு டெலிகிராம் யூஸ் பண்றவங்களா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்கன்னா டிடிடியோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் அதே மாதிரி ரூம் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே அதுல போஸ்டாவும் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிறைய பேரு அக்டோபர் மாசத்துக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிர ஹோம டிக்கெட்டோட புக்கிங் அப்டேட் பத்தி கேட்டிருந்தீங்க. நேத்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. வர 25 அக்டோபர் மாசத்துக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. இதுல நிறைய பேருக்கு இருக்க டவுட் புரட்டாசி பிரம்மோற்சவம் அக்டோபர் 4 இருந்து 12 வரைக்கும் பிரம்மோற்சவ நாட்களா இருக்கு இல்லையா? ஸோ அந்த நாட்களுக்கு இந்த டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்களா? 3வது 4வது சனிக்கிழமையில 300 ரூபாய் டிக்கெட்டுக்கு இது ஒரு ஆப்ஷனா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு. மேபி இது 300 ரூபாய் டிக்கெட் கொடுக்கறனால ஓபன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால எதுக்கும் ரெடியா இருங்க. புக்கிங் அப்போ நீங்க செக் பண்ணிட்டு சப்போஸ் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அக்டோபர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான கடைசி வாய்ப்பும் இந்த டிக்கெட் தான். இது உங்களுக்கு 1600 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபாய் ஹோமத்துக்கும் 600 ரூபாய் 300 ரூபாய் தரிசனத்துக்கு. இது ஆன்லைன்ல நம்ம புக் பண்ணும்போது 1600 ரூபாய் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம ஆஃப்லைன்ல நேரடியா போயிட்டு வாங்குறோம் அப்படின்னா அங்க அதாவது ஹோமம் நடக்கிற இடத்துல 1000 ரூபாய்க்கான டோக்கன் வாங்கிட்டு ஹோமம் அட்டன் பண்ணணும். அந்த டிக்கெட்ல சீல் சைன் வாங்கிட்டு போனீங்கன்னா திருமலையில 300 ரூபாய் தர்ஷன் கியூல ஜாயின் பண்ணிட்டு அங்க போயிட்டு நம்ம 600 ரூபாய் கேஷா பே பண்ணிட்டு தர்ஷன் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு தான், பயன்படுத்திக்கிங்க. ஆனா கண்டிப்பா நம்ம ஹோமம் அட்டன் பண்ணணும். அப்பதான் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நோட் பண்ணிக்கிங்க. வர்ற 25 காலையில 10 மணிக்கு அக்டோபர் மாசத்துக்கான இந்த ஹோமம் டிக்கெட் ஓபன் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். மீதி எல்லா புக்கிங் அப்டேட்டுமே ஷேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கான செலெக்ஷனுமே முடிஞ்சது. யாரெல்லாம் நம்ம சேனல் சார்பில் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இந்த சேவா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நாளைக்கு முக்கியமா 2 புக்கிங்ஸ் இருக்கு. இதுவும் நோட் பண்ணிக்கிங்க. யாருக்கெல்லாம் டிசம்பர் மாசத்துல கன்ஃபார்மா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த டிக்கெட்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங் காலையில உங்களுக்கு காலையில 10 மணிக்கான ஃபர்ஸ்ட் புக்கிங் ஆர்ஜித சேவா டிக்கெட். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல உங்களுக்கு என்னென்ன சேவா வரும் அப்படின்னா கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா அப்படின்ற 4 சேவாக்கள் இருக்கும். இதுல நம்ம கல்யாணோற்சவ சேவா பண்ண போறோம் அப்படின்னா கல்யாணோற்சவ சேவா நீங்க புக் பண்ணீங்கன்னா கப்பல் டிக்கெட் மாதிரி, அதாவது 2 மேலும் புக் பண்ணிக்கலாம் 2 ஃபீமேலும் புக் பண்ணிக்கலாம். ஆனா 1000 ரூபாய் நம்ம ஒரே தான் பே பண்ணணும். இல்ல நான் ஒருத்தர் தான் இந்த சேவால அட்டன் பண்ண போறேன்னா மீதி இருக்க ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இதுல உங்களுக்கு தரிசனம் அண்ட் பிளஸ் சேவா 2மே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை ஒரு சேவா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு யூஸ் பண்ணி திரும்ப சேவா புக் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் கேட்கும். ஸோ அதனால இதை நீங்க யாருக்கு வேணுமோ டிசம்பருக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுவே இப்ப நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்காங்கன்னா நமக்கு 11 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. ஃப்ரீயாவே அவங்கள கூட்டிட்டு போகலாம். சப்போஸ் உங்களோட குழந்தைக்கு 12 வயசு 13 14 இந்த மாதிரி ஏஜ் இருக்கு. ஸோ நாங்கள் 2 பேத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், கல்யாணோற்சவம் புக் பண்ணியிருக்கோம், திரும்பவும் நம்ம கல்யாணோற்சவம் பண்றோம்னா 2 பேத்துக்கு பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி சமயத்துல நீங்க ஆஃப்லைன்ல தர்ஷன் போகும்போது அங்க என்ட்ரி பாயிண்ட்லேயே சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு உங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு போகலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. அடுத்த டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் ஓபன் பண்றாங்க. இதுல உங்களுக்கு சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா 300 ரூபாய் தர்ஷன் கியூல நம்மள சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இதுலயும் இப்ப நான் சொன்ன 4 சேவா இருக்கும். இந்த சேவா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டிவியில பாத்துக்கலாம், இல்லைன்னா எஸ்விபிசி சேனல்ல லைவா அந்த நாள்ல உங்களுக்கு சேவா நடக்கும்போது நீங்க பாத்துக்கலாம். ஸோ மற்றபடி டைரக்டா போய் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா நம்ம இங்க கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவா செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு டிசம்பர் மாசத்துக்கு நாளைக்கு ஓபன் பண்ணுவாங்க.
ஏற்கனவே நான் வந்து சேவா வந்து புக் பண்ணி வச்சிருக்கேன், தர்ஷன் டிக்கெட் இன்னும் புக் பண்ணலன்னா நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணிட்டு புக் தர்ஷன் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்றவங்க இன்னைக்கே கூட நீங்க சேவா புக் பண்றேன்னா சேவா வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அந்த லாஸ்ட் வீக்ல தான் சேவாஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். சேவா மட்டும் வேணா புக் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது தர்ஷன் டிக்கெட் நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சேவா பண்ணாதீங்க, டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே பண்ணிக்கலாம். 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணும்போது எரர் வந்துடும், ஸோ கன்ஃபார்மா கிடைக்காது, நாங்க ஒரு 10-15 பேருக்குலாம் புக் பண்ணலான்னு இருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரே மொபைல் நம்பர்ல நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் புக்கிங்ஸ் வந்து லிமிட் கிடையாது. இதை பத்தி ஏற்கனவே வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த 2 புக்கிங்கும் நாளைக்கு வந்து இருக்கு. நீங்களும் டிசம்பர் மாசத்துக்கான லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து சாமி பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 68,835 பேர். நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில கிருஷ்ண தேஜா சர்க்கிள் வரைக்கும் உங்களுக்கு லைன் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகுது. ஸோ இந்த க்ரௌடு வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு உங்களுக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காதவங்க, ஆன்லைன்ல டிக்கெட் இல்லாத எல்லாருமே நேரடி சர்வ தரிசனத்துக்கு தான் வருவாங்க. நீங்களும் இன்னைக்கு திருமலையில இருந்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டேட்டஸை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு ஒரு 4 to 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு மத்தியானம் போனவங்களுக்கு 2 to 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. இதுவே ஈவினிங் டைம்ல போனவங்களுக்கு 2 to 3 மணி நேரம் ஆகிருக்கு. ஸோ நீங்க போற டைம்ல க்ரௌடை பொறுத்து உங்களுக்கு டைமிங் வந்து மாறும். எஸ்எஸ்டி டோக்கன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல காலையில ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி மெட்டில டோக்கன் காலையில 6 மணிலேருந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு நைட்டு ரீச் ஆகுறீங்கன்னா நீங்க கவுண்டர்ல போயிட்டு அங்க வெயிட்டிங்ல கியூல நின்னுக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும். அடுத்ததான் நேத்து டிடிடில ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எதை பத்தி அப்படின்னா, அக்டோபர் மாசம் நடக்க இருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்துல முக்கியமான வாகன சேவை அப்படின்றது கருட வாகன சேவை தான். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துல 3 லட்சம் பக்தர்கள் வந்து வருவாங்க. அதனால திருமலையில வந்து பார்க்கிங் அந்த மாதிரி வந்து 2 வீலர் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நேத்து சொன்ன அந்த அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் இடையூறு இல்லாமல் அவங்களுக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு வரதாகவும், கருட வாகன சேவை அன்னைக்கு திருமலையில போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்கு ஆர்டிசி போக்குவரத்துகளை பக்தர்கள் பயன்படுத்துமாறு சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்திற்கு வரும் பக்தர்கள் எந்த இடையூறும் ஏற்படாத வகையில கடுமையான ஏற்பாடுகள் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு இஓ வந்து உத்தரவிட்டிருக்காங்க. குறிப்பா அக்டோபர் 8ஆம் தேதி கருட சேவை நாளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் திருமலையில் போதிய வாகன நிறுத்தம் இல்லாததால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஆர்டிசி வசதிகளை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்குது. திருமலையில் கடந்த 2 ஆண்டுகளாக வாகன போக்குவரத்து அதிகரித்து வருவதால் வாகனங்கள் நிறுத்த இடங்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திருமலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கருட சேவை நாளில் திருமலைக்கு பக்தர்கள் ஏற்றி செல்ல ஏபிஎஸ்ஆர்டிசி போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி லிங்க் பஸ் ஸ்டாண்ட், முனிசிபல் மைதானம், விநாயகர் நகர் குவார்டர்ஸ் ஆகிய இடங்கள்ல இருசக்கர வாகனங்களை நிறுத்தவும், பாரதிய வித்யா பவன் பள்ளியில் தனியார் ஜீப் மற்றும் கார்கள் உட்பட 4 சக்கர வாகனங்கள், எஸ்வி உயிரியல் பூங்காவை அடுத்த தேவலோக்கில் தனியார் பஸ்களை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு. அதே போல குழந்தைகள் தொலைந்து போகாதவாறு குழந்தைகளை குறியிடுதல், ஆண்டு பிரம்மோற்சவம் முடியும் வரை லக்கேஜ் மையத்தை தற்போதைய பொது கட்டளை மையத்தில் இருந்து சேவா சதன் 1 மற்றும் 2க்கு எதிரே மாற்றுதல், அன்னப்பிரசாதம் வழங்குதல் மற்றும் அன்னப்பிரசாதம் கொண்டு செல்ல வாகனங்களின் வழித்தட வரைபடம் தயாரித்தல் காட்சியகங்களுக்கு விவாதிக்கப்பட்டது. பக்தர்களிடம் இருந்து அவ்வப்போது கருத்துக்களை சேகரித்து 4 மாட வீதிகளில் யாத்ரிகர்களுக்கான மே ஐ ஹெல்ப் யூ தகவல் மையங்கள் அமைக்கப்படும். கலாச்சார குழுக்கள், சிம்ஸ், ருயா, பறவைகள், திருமலையில் சிறந்த துப்புரவு பணிகள் மற்றும் திருப்பதி மாநகராட்சியுடன் இணைந்து திருப்பதியில துப்புரவு பணிகளுக்கான விரிவான ஏற்பாடுகள் ஆகியவற்றை பத்தியும் கூடுதலா வந்து விவாதிச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் குறித்த விவாதங்களா தான் இருந்திருக்கு. அதனால நீங்க பிரம்மோற்சவம் டைம்ல கருட சேவை எப்போலாம் போறீங்கன்னா, ஓன் வெஹிக்கிள்ல போறீங்கன்னா கீழேயே வந்து பார்க் பண்ணிட்டு ஆர்டிசி பஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பிரம்மோற்சவத்துக்கான விரிவான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு.
ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுப்பாங்களா இல்லை நேரடி சர்வதர்ஷனம் தான் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் வரல. ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கு முக்கியமான அப்டேட். டிசம்பர் மாதத்தோட புக்கிங் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா வீடியோஸ் வந்து இருக்குது, செக் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்கிங் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.